வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் ஜூன் முதல் தொடங்கி ஆகஸ்ட் வரை வெளிப்புற வேலைகளுக்கு தடை. குவைத்தில் ஒவ்வொரு வருடமும் கோடை வெயில் கடுமையாக இருக்கும் ஜூன் மாத தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் மாத இறுதி வரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளிப்புற வேலைகளை தடை செய்யும் உத்தரவு நடைமுறையில் இருக்கும். இதேபோல் இந்த வருடமும் நிர்வாக தீர்மானம் எண் 535 2015 அமுல்படுத்த ஆய்வுக்குழுக்களை தயார்படுத்தி வருவதாக மனித வளத்துக்கான பொது ஆணைய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கான சிறப்பு ஆய்வுக்குழு இந்த 3 மாத காலங்களில் கட்டுமானம் உள்ளிட்ட வெளிப்புற பணியிடங்களில் ஆய்வுகளை நடத்தும் எனவும் விதிமுறை மீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு பெரும்பாலான கம்பெனிகள் இதை பின்பற்றுகிறதா என்பது கேள்விக்குறிதான் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் கடத்தல் நடவடிக்கை முறியடிப்பு, 5 குவைத் நிறுவனங்கள் விசாரணை. தற்காலிக பிரதமர் ஷேக் ஃபகத் அல் யூசப்பின் உத்தரவுகளை தொடர்ந்து சுங்கத்துறையின் பொது நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து நாட்டிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை கடத்த முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகமும் சுங்கத்துறை பொது நிர்வாகமும் இணைந்து வெளியிட்ட ஒரு கூட்டு அறிக்கையில் 3 நிறுவனங்களுக்கு சொந்தமான 5 கொள்கலன்கள் ஆய்வுகளுக்காக கொடியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றன. சோதனையில் கொள்கலன்களில் சந்தேகத்திற்கிடமான பொருள் நிரப்பப்பட்ட பீப்பாய்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பகுப்பாய்வுக்காக சிறப்பு தொழில்நுட்ப ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவை சில மாதிரிகளில் மண்ணெண்ணெய் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் விசாரணையில் முதல் 3 நிறுவனங்களை தவிர டீசல் எரிபொருள் இருப்பது கண்டறியப்பட்ட பொருட்களை 2 கூடுதல் நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்திருப்பது தெரியவந்திருக்கின்றது. சட்ட நடவடிக்கை தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். வழக்கு முடிந்ததும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். சட்ட மீறல்களை எதிர்த்து போராடுவதற்கு அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுடனும் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் வளங்கள் ஒரு ரெட் அலர்ட் என்பதை அது வலியுறுத்தியுள்ளது. மேலும் சட்டம் விதிவிலக்கு இல்லாமல் செயல்படுத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிறுவனங்கள் அனைத்தும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் தேசிய வளங்களை சுரண்ட அல்லது சேதப்படுத்தும் எந்தவொரு முயற்சியும் உறுதியான மற்றும் சமரசமற்ற நடவடிக்கையுடன் எதிர்கொள்ளப்படும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள சுகாதார நிறுவனத்தில் சட்டவிரோதமான காலாவதியான பொருட்கள் கண்டுபிடிப்பு. குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு சுகாதார நிறுவனத்தில் சுகாதார உரிமத்துறை மற்றும் மனித வளத்திற்கான பொது ஆணையம் ஆகியவற்றுடன் இணைந்து மருந்து ஆய்வுத்துறை நடத்திய சமீபத்திய ஆய்வு பிரச்சாரத்தின் போது கடுமையான மீறல்கள் கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. தவறான மருத்துவ தகவல்களையும் உரிமம் பெறாத நோயறிதல் மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகளையும் ஊக்குவிக்கும் ஒரு சந்தேகத்திற்கிடமான விளம்பரம் சமூக ஊடக தளத்தில் வெளியிடப்பட்டதை அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது. ஆய்வுக்குழு உடனடியாக நடவடிக்கை எடுத்து களப்பிரச்சாரத்தை மேற்கொண்டதை உறுதிப்படுத்துகிறது. காலாவதியான சுகாதார மற்றும் வணிக உரிமங்களுடன் நிறுவனத்தை இயக்குதல், அமைச்சகத்தின் உரிமம் இல்லாமல் மருத்துவ மற்றும் மருந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வது, உரிமம் இல்லாமல் ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸ் மற்றும் சிறப்பு உணவுகளை காட்சிப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல், அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாத சுகாதார பொருட்களை வர்த்தகம் செய்தல் மற்றும் நாட்டில் மருத்துவ விளம்பர விதிமுறைகளை மீறுதல் ஆகியவை பிரச்சாரத்தின் போது கண்டறியப்பட்ட மீறல்களில் அடங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை இது உறுதிப்படுத்தியுள்ளது. தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் பகுப்பாய்வுக்காக பதிவு செய்யப்படாத பொருட்களின் மாதிரிகளை எடுத்தல், விதிமீறல் தயாரிப்புகளை கைப்பற்றி அவற்றை மருந்து ஆய்வுத்துறைக்கு பரிந்துரைத்தல், கவனிக்கப்பட்ட மீறல்கள் குறித்த அறிக்கைகளை வழங்குதல் மற்றும் பொது வழக்குரைஞரிடம் கோப்பை பரிந்துரைப்பதற்கான தயாரிப்பில் தொடர்புடைய அதிகாரிகளை தொடர்பு கொள்வது போன்றவை. பின்னர் சட்டத்தை செயல்படுத்துவதற்கும் தொடர்ந்து ஆய்வு பிரச்சாரங்களை நடத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அனைத்து சுகாதார அதிகாரிகளும் சட்ட தேவைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு முழுமையாக இணங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது. குவைத்தின் இன்றைய தங்கத்தின் நிலவரத்தை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.12 குவைத் தீனார்களாகும்.
22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.45 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.11 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.10 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.38 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.48 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 396.49 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.